ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமாலா பத்திரிகை என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் மாஸ்டர், சேட் விஞ்ஞானம் பற்றி நாம டெய்லி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம போன மந்த் 4 எபிசோடா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 5வது தலைப்பை பார்க்க போறோம். 4 என்ன பார்த்தோன்றத நமக்கு பழனியப்பன் சார் அழகா சொல்லிட்டாரு. ஸோ இப்ப நாம 5வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது எல்லாருமே எப்பயும் தேடிட்டு இருக்கிற தலைப்பு. எதுக்காக நம்ம தியானத்துக்கு வந்திருக்கோம், என்ன செய்ய போறோம், இங்க என்ன நாம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ஆன்மா. எஸ் சேட் மாஸ்டர் ஆன்மா அப்படிங்கிற தலைப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம ஆன்மானா தெரிஞ்சு கேட்டிருக்கிற ஒருத்தர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா நமக்கு சொல்லி இருக்கிற விஷயம் என்ன, ஆன்மா அப்படிங்கிறது அழிக்க முடியாது, அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அதை நெருப்புல போட்டாலும் எரியாது, கத்தியால் அதை வெட்ட முடியாது. இதெல்லாம் நம்ம பகவத்கீதையில கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? சோ ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் நான் ஆன்மாவா இருக்கிறேன். அதாவது நமக்குள்ள இருக்கிற ஆன்மா யார் அப்படின்னா அது கடவுள் தான் அப்படிங்கிறத பகவத்கீதையில கிருஷ்ணர் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிளா தெளிவா நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா எல்லாரும் என்ன கேட்பாங்க, எங்க ஆன்மாவை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னுவாங்க. காட்ட முடியுமா நம்மளால? முடியாது. கடவுளை காட்டுங்க, அதுவும் காட்ட முடியாது. இது எல்லாமே என்னன்னா நம்ம உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அதுக்காக தான் நம்ம இதை வெளி உலகத்துல காட்டவோ தேடவோ முடியாது. நமக்குள்ள நாம போய் தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் ரமண மகரிஷி என்ன சொன்னாரு, உனக்குள்ள இருக்கிற என்ன கேள்விகள் வருதோ அது எங்க இருந்து வருதோ அங்க இருந்து கவனின்னு சொன்னாரு. நமக்கு கேள்விகள் எங்க வருது, வெளியே வருது, ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா நாம எங்க தேடணும், அதுக்கான பதில் அவர் சொன்ன பிரகாரம் நமக்குள்ள நாம தேடணும். அந்த கேள்வி உனக்குள்ள எங்க வந்தது, என்னுடைய மூளையில வந்துச்சு, என்னுடைய புத்தியில வந்துச்சு, அப்போ அங்க போயிட்டு அந்த புத்திக்கு யார் கொடுத்தது, உள்ள இருந்து வந்தது, அந்த இன்னும் உள்ளார போனி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து அந்த கேள்வி வந்ததோ அங்க போய் பாரு. அதுதான் நீ. இது கிடையாது, கேட்கறது நீ கிடையாது. அங்க உனக்குள்ள இருந்து கேள்வியை கேட்கிறாரு இல்லையா, அதுதான் நீ. அதை நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் என்ன சொன்னாரு, மௌனமா இரு, வாயை கொஞ்ச நேரம், அப்பதான் உன்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஆன்மா அப்படிங்கிற சப்ஜெக்ட் புரியும். அதுக்குதான் ஆன்மாவை உணர முடியும். இப்ப இந்த உலகத்துல பலவிதமான பிறவிகள் இருக்கு. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்னா இப்ப ஏன் மனுஷன் பிறக்கிறான் இறக்குறான்? அப்படியே இருக்கலாம் இல்லையா? ஆன்மா அழியாதுன்னும் போது ஏன் ஒரே உடல்ல இருக்கணும், ஏன் ஒரே உடல்ல இருக்கக்கூடாது? இந்த கேள்வி வருது இல்லையா? அடுத்து ஏன் இங்க இறப்புங்கிறது வருது? இங்க ஒரு குழந்தையில இருந்து அது வளர்ந்து 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 ஒரு முதியவன் ஆகும்போது இறந்து விடும் இல்லையா? சோ அப்ப இங்க என்ன நடக்குது, பிறக்கிறது, வளர்றது, திரும்ப இறக்குறதுங்கிறது நடக்குது. அதே போல இந்த பூமியில நாம பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமா இருக்காரு, திடகாத்திரமா இருக்காரு. அவர் இறக்குற வரைக்கும் அப்படி இருக்கிறாரு. அவர் இன்னொருத்தர் பார்த்தா ரொம்ப நோய், எத்தனையோ விதமான பலவிதமான நோய்கள்ல நம்ம பலவிதமான நோய்கள். ஏன் இந்த டிஃபரன்ஸ் நமக்கு? ஒருத்தர் பணக்காரரா இருக்காரு, ஒருத்தர் ஏழையா இருக்காரு, ஒருத்தர் நடுத்தர நிலையில இருந்துட்டு இருக்காரு, ஒருத்தருக்கு சம்பளம் நிறைய கிடைக்குது, ஒருத்தருக்கு அந்த சம்பளமே ஒரு போராட்டமா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கு குடும்பம் அவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கு கணவன் மனைவியே பிரச்சனையா இருக்கு. ஏன் இவ்வளவு வித்தியாசங்கள்? இந்த வித்தியாசங்களை யார் ஏற்படுத்தினாங்க நமக்கு? அந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதில் எங்க இருக்குன்னா உனக்குள்ள இருக்கு. அந்த பதில் எங்கிருந்து கிடைக்கும்னா உனக்குள்ள நீ தேடி பார்க்கும்போது கிடைக்கும். இந்த கேள்விகள் எவ்வளவு இயல்பானதோ, எவ்வளவு சகஜமானதோ,
அதே போல இந்த பதில்களை நீ தெரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப ரொம்ப இயல்பானது, சகஜமானது. அதான் நமக்கு மகான்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. உனக்குள்ள நீ போய் தேடு, உன்னை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தியானம் அப்படிங்கிற முறைய நமக்கு கத்துக் கொடுத்தாங்க. சோ ஆன்மா அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால வார்த்தைகளால வர்ணிக்க இயலாது, ஆனால் உணர முடியும். எங்க உணர முடியும்? தியானத்துல மட்டும்தான் உணர முடியும். தியானத்துல மட்டும்தான் அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னும் போது வெளி உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த ஆன்மாதான் இருக்கு அப்படிங்கிற புரிதல் நமக்கு வந்துடும். இப்ப நாம கேட்ட இத்தனை கேள்விகளுக்கும் பதில்கள் இந்த ஒரு புரிதல் மூலமா நமக்கு வந்து. சோ அப்படின்னா ஆன்மாங்கிறது என்ன நம்மளால உணர முடியும். அந்த உணர்தல் கொஞ்சம் கொஞ்சமா விரிவடையும் தான் ஆன்மா விரிவடைகிறது. சோ இப்போ ஆன்மா எப்படிப்பட்டது, எந்தெந்த நிலையில இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம உடலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அங்கிருந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயம் இதுதானே. சோ இங்க இருந்தே நாம நம்மளுடைய ஆராய்ச்சியை ஆரம்பிக்கலாம். இந்த உடல் வந்துட்டு ரொம்ப பெரிய உடல். ஓகேங்களா? சின்ன குழந்தைய பிறந்து இவ்வளோ பெரிய உடலா இது வளர்ந்துருக்கு. இந்த உடலை நாம பார்த்தோம் அப்படின்னா இந்த உடலுக்குள்ள நிறைய பார்ட்ஸ் இருக்கு. கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, காது இருக்கு. இப்படி உறுப்புகள் நிறைய இருக்கு நம்ம கண்களுக்கு தெரிஞ்சது. ஓகே, அதுக்குள்ளார இன்னும் நம்ம போய் பார்ப்போம். உள்ளுக்குள்ள போகும்போது அந்த கண்ணு வேலை செய்யறதுக்கான பார்ட்ஸ், நரம்புகள் இருக்கு, உள்ளார செல்கள் இருக்கு, ரத்தம் இருக்கு, சதை இருக்கு, இப்படி எல்லாமும் இருக்கு. அதையும் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளார போகும்போது அந்த செல்கள் அப்படிங்கிறது தெரியுது. இது நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, மில்லியன் கணக்கான செல்கள் நம்ம உடலுக்குள்ள இருக்கு. கோடான கோடி செல்களால நிறைஞ்சதுதான் இந்த உடல். அந்த செல்கள் தான் ஒவ்வொன்றும் சேர்ந்து ஒவ்வொரு உறுப்புகளா ஆயிருக்கு. சோ அந்த செல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் பார்ப்போமே. ஒரு செல்லா பார்ப்போமே. அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் ஒரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இங்க ஒரு செல் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா இன்னும் அதுக்குள்ளேயும் பல விஷயங்களை சேர்த்துதான் ஒரு செல் அப்படிங்கிறது உருவாகும். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம ஆன்மாவுடைய முக்கியமான வேலை. சோ இங்க ஒரு செல் இயங்கினாதான் மற்ற எல்லா செல்களும் சேர்ந்து இந்த உடலை உருவாக்கும். சோ இங்க ஒரு செல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த செல்கள் எல்லாமா சேர்ந்து, நிறைய செல்கள் எல்லாம் சேர்ந்தாதான் இந்த உடல் அப்படிங்கிறது உறுப்புகள் உருவாகும். அதுக்கப்புறமா இந்த உடல் அப்படிங்கிறது உருவாகும். சோ இங்க இந்த ஒரு செல்ல இருக்கிறது ஒரு ஆன்மான்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஆன்மாவை போல இன்னும் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இந்த உலகத்துல இருக்கு. அந்த எல்லா கோடிக்கணக்கான ஆன்மாக்களும் எப்படி ஒன்னாகும் போது ஒரு அனுபவமா ஒரு செல்லோட அனுபவம் அதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லா செல்களோடையும் சேர்ந்து இருக்கும் போது அதனுடைய அனுபவம் அதுக்கு இருக்கு. எதுக்கு இத்தனை அனுபவங்கள் அப்படின்னா நாம வந்துட்டு ஒரு வெற்றிடம் இருக்கு. நம்மளுடைய கடவுள் எப்படி உருவானார் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை இங்க நம்ம பார்க்கணும். ஒரு வெற்றிடம் எதுவுமே இல்ல அங்க வந்துட்டு எம்டினஸ், அதைத்தான் நம்ம சூன்யம் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன்றும் கிடையாது, எம்டியா இருக்கு அந்த பிளேஸ் வந்துட்டு. அந்த எம்டியான ஒரு பிளேஸ்ல வந்துட்டு ஒரு சின்ன தாட் வருது, ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி சக்தி. அந்த ஒன்றும் இல்லாத ஒரு இடம், அதை என்னன்னு சொல்றோம்? சிவம். அதுல ஒரு சின்ன அசைவு வருது, சக்திங்கிறது வரும்போது இது இந்த படைப்பு அப்படிங்கிறது சிவசக்தி ஸ்வரூபமா உருவாகுது. அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா ஒண்ணும் இல்லாத ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதைத்தான் நாம என்ன சொல்றோம்? பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். அந்த பரமாத்மா அப்படிங்கிறது வந்துட்டு அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவம் அப்படிங்கிறது ஒரு உருவமா படைச்சு அதுக்கு ஒரு அசைவு கொடுக்கும் போது, சக்தி இணையும் போது இந்த உலகங்கள் கிரியேஷன் ஆகுது. ஸோ அப்ப அந்த பரமாத்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கிரியேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அது ஒரு ஆன்மா, ஒரு செல். ஓகேங்களா? ஒரு செல் அங்க இருந்து என்ன பண்ணுது?
பல செல்களை உருவாக்குது. எவ்வளவோ செல்களை அது கிரியேஷன் பண்ணுது. அது மாதிரி அங்க எத்தனையோ படைப்புகள் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. சிவன் சக்தி ஆகுறாங்க. ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி சுரூபமா எத்தனையோ உலகங்கள், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், சூரியன்கள், சந்திரன்கள் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பூமிகள், இப்படி ஒவ்வொன்றத்தையும் கிரியேஷன் பண்றாங்க. அந்த கிரியேஷன் வளர்ந்து 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 என்ன ஆகுது, அந்த பூமிக்குள்ள கூட இன்னும் நிறைய கிரியேஷன்ஸ் இருக்கு. நமக்கு கடவுளுடைய அவதாரங்கள்ல தெரியும். அச்சாவதாரம், குர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம். சோ இது எல்லாமே என்னன்னா நாம கிரியேஷன் ஆன விதத்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன உயிரை உருவாகுது அப்படின்னா நீருக்குள்ள இருக்கிற உயிர்கள். இந்த பூமியில எப்படி உருவாக்குதுன்னா நீருக்குள்ள உயிர்கள் தான் உருவாக்குது. அதுதான் மச்சாவதாரம். ஸோ அதுக்கடுத்து நீருலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய அவதாரமா உருவாக்குது. அந்த கிரியேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொன்னா வளர்ந்துட்டு வருது. இந்த கிரியேஷன் முடியுதானே, முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சு அழிஞ்சு திரும்ப முழுசா உருவாகும். இப்படி எத்தனையோ முறை இந்த பூமியில கிரியேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. அததான் நமக்கு கடவுளுடைய அவதாரத்துன்னு சொல்றோம். சோ இங்க என்ன பண்ணுது, அந்த பரமாத்மா நிலையில இருந்து எல்லாமே பிரிஞ்சு வருது. அது எம்டியா இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒவ்வொன்னா கிரியேஷன் ஆகுது. அந்த கிரியேஷனுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதைத்தான் நாம ஆன்மான்னு சொல்றோம். இந்த ஆன்மா பல விஷயங்களுக்காக அவதாரங்கள் எடுக்கும். ஒரு மழை வந்துட்டு எப்படி மழை ஆரம்பிச்சா படப்படன்னு சொல்லிட்டு எத்தனையோ நீர் துளிகள் வந்துட்டு விழுந்துட்டு இருக்கோ, அது மாதிரிதான் நமக்கு வந்துட்டு இந்த ஆன்மா அப்படியோட பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பரமாத்மா என்ன பண்ணுது, அனுபவங்களுக்காக தன்னை யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கிரியேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கு. நிறைய ஆன்மாக்களை ஒரே நேரத்துல கிரியேஷன் பண்ணிட்டே இருக்கும். இந்த பூமியில மழை மாதிரி தன்னுடைய பிறவிகளை கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கும். அப்படி கிரியேஷன் பண்ண 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 ஒவ்வொரு ஆன்மாவும் வந்துட்டே இருக்கு. நம்மளுடைய இந்த பெரிய உடல்ல எப்படி செல்கள் எல்லாம் சேர்ந்து இந்த உடலா உருவாயிருக்கோ, அது மாதிரி இந்த அனுபவங்கள் ஒவ்வொரு ஆன்மாவையும் பல விதமா அனுபவிக்கும். ஒரு ஆன்மா வந்துட்டு என்ன பண்ணுது, நான் வந்துட்டு நிறைய நல்லா படிச்சவனா இருக்கணும், நல்லா நிறைய படிச்சுக்கணும், நிறைய டிகிரிகளை நான் சேர்த்து வச்சுக்கணும், அதை நான் அனுபவமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மாவை கிரியேட் பண்ணுது. அவங்க என்ன பண்றாங்க, பூமியில வரும்போது நிறைய படிக்கிறாங்க, நிறைய டிகிரி, எம்ஏ பிஎட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஹெச்டின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே போறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு இதுல நான் பிஹெச்டி வாங்கினேன், இன்னொரு இதுலயும் நான் பிஹெச்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி நிறைய படிக்கிறாங்க. அவங்க அதுக்காகவே அவங்க கிரியேட் ஆயிருக்காங்க. அதே போல இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, படிப்பே இல்லை, எனக்கு படிப்பே வேண்டாம். படிப்பு இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும், அது நான் அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்கூலுக்கே ஒதுங்காதவன், நம்ம சொல்லுவோம் இல்லையா, மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்காதவன் சொல்லிட்டு, அது மாதிரி அவர் வந்துட்டு ஸ்கூலுக்கே போக மாட்டாரு. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அனுபவங்கள், ஒருத்தர் படிக்கலைன்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்கும், என்னென்ன நல்லது இருக்கும், எல்லாத்துலயுமே நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மாஸ்டர்ஸ். படிப்பு இல்லைன்னா வெறும் கெட்டதுன்னு நம்ம மொத்தமா ஒதுக்கிட முடியாது, அங்க கூட நல்லது இருக்கு. இருக்கிறத இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க அவங்க. நம்ம படிக்க படிக்க என்ன ஆகுது, அதுல ஆராய்ச்சிங்கிறத நம்ம பண்றோம், நம்ம மனசுங்கிறது அங்க வேலை செய்யும். சோ அங்க என்ன பண்றாங்க, படிப்புங்கிறது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்காக என்ன பண்றாங்க, அப்படி ஒரு கிரியேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சோ இப்படி ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு அனுபவத்துக்காக செய்யுது. இப்படி நிறைய அனுபவங்களுக்காக நிறைய ஆன்மாக்களை உருவாக்குது. இந்த ஆன்மாக்கள் என்ன ஆகுது, இந்த பூமிக்கு வருது, அந்த அனுபவத்தெல்லாம் சேகரிக்குது. அதுக்கு ஒரு உடல் இருக்கு, ஒரு மனசு இருக்கு, ஒரு புத்திங்கிறது கிரியேட் ஆகுது. எப்படி இந்த அனுபவங்கள் எல்லாம் சேகரிக்கும், இதுல இருந்து எதை கத்துக்குச்சோ அதை மட்டும்தான் அந்த மேல இருக்கு இல்லையா அந்த ஆன்மா. அதாவது இந்த இதுல நம்ம பார்ப்போம், ஆனா இப்போ அது இல்லை. பொம்மலாட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தர் மேல வச்சுட்டு குச்சியை வச்சுட்டு அந்த பொம்மைகளுடைய கையை அசைக்கிறது காலை அசைக்கிறது அப்படின்னு செஞ்சு செஞ்சு ஒரு ஆட்டத்தை காட்டுவாங்க நமக்கு வந்துட்டு.
அது மாதிரி அங்க மேல இருக்கிற அந்த பூர்ணாத்மா பரமாத்மான்னு சொல்றேன் இல்லையா, அது வந்துட்டு கிரியேஷன் பண்ணி அனுப்புது. இங்க கிரியேஷன் பண்ண இந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னா எல்லா அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட அந்த அனுபவத்தின் ஞானம் மட்டும்தான் அந்த பூர்ணாத்மா எடுத்துக்கும். பூர்ணாத்மா மீன்ஸ் எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்த ஒரு கிரியேஷன். ஓகேங்களா? சோ அந்த பூர்ணாத்மா இங்க என்ன அனுபவம், படிக்காதவன் எப்படி இருந்தான், படிப்பு இல்லைன்னா அவனுடைய புத்தி எப்படி இருக்கும், மத்தவங்க எப்படி அவனை மதிப்பாங்க, அவன் எப்படி முன்னேறுவான் அப்படிங்கிற எல்லா அனுபவத்தை மட்டும்தான் அது எடுத்துக்கும். மற்றபடி நீ கஷ்டப்பட்டியா, நஷ்டப்பட்டியா, சந்தோஷப்பட்டியா, அதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. ஒரு மனிதன் இப்படி இருந்தா இப்படி இருப்பான் அப்படிங்கிற அந்த ஞானத்தை மட்டும்தான் அந்த பூர்ணாத்மா எடுத்துக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம், போகும்போது எதை எடுத்துட்டு போறோம், ஒன்னத்தையும் எடுத்துட்டு போகிறது இல்லை. நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருந்தாலும், எவ்வளவு வீடு இருந்தாலும், எவ்வளவு பணம் காசு, எவ்வளவு சொந்தங்கள் இருந்தாலும் எதுவுமே நம்ம கூட வராது. சொல்லியிருக்காங்க இல்லையா கண்ணதாசன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருமே இல்லை. அவ்வளவுதான். யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஆனா ஒண்ணு வருது. எது வருது? நீ கத்துக்கிட்ட ஞானம். இங்க நீ எந்த பாடத்தை கத்துக்கிட்டியோ அதை பொறுத்து அடுத்த பிறவி அப்படிங்கிறது இருக்கும். கடைசி நேரத்துல எதை நினைச்சுட்டு இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் அடுத்த பிறவிங்கிறது இருக்கும். ஒருத்தர் நல்லா நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய மைண்ட் எப்படி இருக்கும், அந்த பணத்தை இன்னும் எப்படி சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும்னு அவனுடைய மனசு எப்படி இருக்குமோ அடுத்த பிறவி கூட திரும்பவும் பணம் காசு சம்பாதிக்கிறதுலயே அவனுடைய மனசு இருக்கும். ஒருத்தர் நல்லா படிச்சவர், இப்ப நமக்கு கண்ணதாசன் அவங்க எல்லாம் தெரியும், அவ்வளவு கவிதை, அவ்வளவு இது இருக்கு அதுல, நல்லது கெட்டது எல்லாமே அவங்க பார்த்திருப்பாங்க. அப்ப இறக்கும்போது அந்த பெயர் புகழ் எப்படிப்பட்டது அப்படிங்கறது அவங்களுக்கு யோசனை இருக்கும். நான் நல்ல கவிதை எழுதியிருக்கேன், அடுத்து நான் பாடணும், இல்ல நான் ஒரு மியூசிக் போடணும், நான் எழுதின பாட்டுக்கு நானே மியூசிக் போட்டாதான் நல்லா இருக்கும், எவ்வளவு பேர் போட்டாலும் அதுக்கு அதனுடைய உணர்வு எனக்கு தெரியும், ஸோ நான் ஒரு மியூசிக் டைரக்டரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பிறவியில மியூசிக் டைரக்டரா அவர் பிறக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம் இங்க வந்துட்டு. ஸோ இப்படி வந்துட்டு அந்த இறக்கும் தருவாயில் அவங்களுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அடுத்த பிறவி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதுக்குதான் நமக்கு கடைசி காலத்துல ராமான்னு சொல்லு, கிருஷ்ணா சொல்லுன்னு ஏன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அப்பயாவது அந்த முக்திங்கிற பாதைக்கு நீ போறியா, கடவுளுடைய பக்திங்கிற பாதைக்கு நீ போறியா, அதுக்கு அடுத்த பிறவில உனக்கு அந்த பக்தி கிடைக்கட்டும், அந்த முக்தி கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பெயர்களை சொல்லிட்டு இருங்க அப்படிங்கிறத நமக்கு சொன்னாங்க. சோ இங்க வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்துட்டு கிரியேஷனாக என்ன பண்ணுது, அனுபவங்களை சேகரிக்குது. இங்க சரி, ஒருத்தர் நம்மள கிரியேஷன் பண்ணிட்டாங்க, நம்ம அப்பா அம்மா தான் நம்மள கிரியேட் பண்ணாங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டு அவங்க ஓரளவுக்கு நம்மள வளர்க்குறாங்க. வளர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அவங்க பேச்சு கேட்கிறோமா? கிடையாது. எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, எனக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு, அதுபடிதான் நான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே அப்பா அம்மா கிட்ட கூட சண்டை போட்டுட்டு, அது மாதிரிதான் எப்பயுமே நாம கூட எங்க இருந்து வந்தோமோ அங்க கேள்விகளை கேட்டுட்டே இருக்கிறோம். என்னை ஏன் இப்படி கிடைச்ச, என்னை ஏன் இப்படி கிரியேட் பண்ண, நான் தானா உனக்கு கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த கேள்வி எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, இங்கேயும் அங்கேயும் இருக்கிற அந்த தொடர்புங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அந்த தொடர்பை மறந்துடும் போதுதான் நமக்கு இத்தனை கேள்விகள் வருது. ஸோ இங்க வந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் அது தெரிஞ்சுக்குது. அப்படி உருவான ஒவ்வொரு ஆன்மாவும் என்ன ஆகுது, ஒவ்வொரு பதிலா தெரிஞ்சுக்குது. நிறைய தேடல் இருக்கும் அதுக்குள்ள வந்துட்டு, அந்த தேடல் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அது என்ன ஆகுது, அது கூட ஒரு பூர்ணாத்மாவா மாறும். அங்கிருந்து எங்கிருந்து வந்ததோ அது கூட வந்துட்டு முழுசா எல்லா ஞானத்தையும் சேகரிச்ச ஒரு ஆன்மாவா மாறும். இங்க வந்துட்டு அதுக்கு கிரியேட் பண்ணும்போது ஆன்மா என்ன பண்ணுது, பூர்ணாத்மா என்ன பண்ணுது, நீ இந்த அனுபவத்துக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா கிரியேட் பண்ணிட்டு அனுப்பிடுது. இங்க வர்ற இந்த ஆன்மா என்ன பண்ணுது, சுதந்திரமா இருக்கும். இதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ஜஸ்ட் அது வந்துட்டு அனுபவத்தை மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். நீ எப்படியாவது இருந்துக்கோ, உன்னுடைய விருப்பம், உனக்கு முழு சுதந்திரமும் இருக்கு, அதுதான் உண்மை. எப்படி ஒரு குடும்பத்துல வந்துட்டு
ஒருத்தர் வந்துட்டு சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த சம்பாதியத்துல எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கறத அவர் திங்க் பண்றாரு. இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலையில வர வருமானத்தை எடுத்துட்டு வரணும், இன்னொரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரமா அவங்க வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றாங்களோ அது மாதிரி இந்த அதாவது இந்த ஆன்மா வந்துட்டு மேல இருந்து வரும்போது அங்க இருந்து புரண்டு வந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு வந்துட்டு தனி சுதந்திரம் இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனுடைய விருப்பம் தான். விருப்பத்தோட அது தன்னுடைய எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்குது. எத்தனை பிறவிகள் வேணாலும் எடுக்குது, எந்தெந்த விஷயங்களை வேணாலும் அது தெரிஞ்சுக்குது. சுதந்திரத்தோட தன்னுடைய இருப்பு எப்படிப்பட்டது. நான் வந்துட்டு இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலை எனக்கு வேணாம், இந்த படிப்பு எனக்கு வேணும், இந்த படிப்பு எனக்கு வேணாம், நான் குடும்பத்தோட இருக்கிறேன், அதாவது அப்பா அம்மா எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறேன், இல்ல நான் வந்துட்டு தனியா சுதந்திரமா கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன். எல்லாமே அந்த ஆன்மாவுக்கான விருப்பம். சுதந்திரமா இருக்கும். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ நீங்க வந்துட்டு அது என்ன பண்ணுது, ஒவ்வொன்னா தன்னை கிரியேட் பண்ணிக்கும். முழு சுதந்திரத்தோட இருக்கும். ஆனா நம்ம இருக்கிறோமா இன்னைக்கு உண்மையிலேயே நமக்கு இருக்க அந்த சுதந்திரம் புரியுதா? நமக்கு வந்துட்டு இந்த சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கவே மாட்டேன். இல்லையே, எனக்கு எங்க சுதந்திரம் இருக்கு? நான் எங்க சம்பாதிக்கிறேன்? என்ன சம்பாதிக்க வைக்கிறாங்க. ஒரு நாள் நான் வேலைக்கு போகலன்னா ஆபீசர் திட்டுறாரு, வீட்டுல பொண்டாட்டி ஏன்னு கேள்வி கேட்கிறா, பையன் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் இல்லப்பா, நீ நல்லா சம்பாதிச்சிருந்தா இன்னைக்கு நான் நிம்மதியா இருந்திருப்பேன் இல்லன்னு கேட்கிறான். நான் எங்க சுதந்திரமா இருக்கிறேன்? ஆனா தப்பு. நீங்க சுதந்திரமா தான் இருக்கீங்க. உங்க மனசுல நீங்க இத நினைச்சீங்க அப்படின்னா நான் சுதந்திரமா தான் இருக்கேன், என்னுடைய வேலைக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க யாருமே கேள்வி கேட்க. இதுதான் சத்தியம். நீங்க முழு முழு சுதந்திரத்தோட இருக்கக்கூடிய, நான் வேலைக்கு போகணும்னாலும் போகக்கூடாது அப்படின்னாலும் என்னுடைய டிசைட் தான் இது எல்லாமே வந்துட்டு. வால்மீகி என்ன பண்றாரு? ஆரம்பத்துல திருடரா இருக்காரு, கொள்ளையடிக்கிறவரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, அவர் வந்துட்டு கேள்வி கேட்கும்போது தன்னுடைய மனைவி கிட்ட போய் கேட்கிறாரு, என்னுடைய பாவத்துல கொஞ்சம் பங்கு நீ எடுத்துக்கோ, ஏன்னா உனக்காக தானே நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா, சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய வேலை. இந்த வீட்டுக்கு தேவையானதை சம்பாதிச்சு கொடுக்கறது உன்னுடைய வேலை. சோ அததான் நீ செஞ்ச. அப்ப நான் எப்படி அதுல பங்கெடுத்துக்க முடியும்? அம்மாவை கேட்கிறாரு, அம்மா நீயாவது கொஞ்சம் எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. மகனா பிறந்த உன்னை நான் வளர்த்துட்டேன், இப்ப நீ என்ன பாத்துக்கிற, அவ்வளவுதானே தவிர உன்னுடைய பாவத்தை நான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு. அப்ப அவருக்கு புரியுது, யாருடைய பொறுப்புக்கும் யாருமே காரணம் கிடையாது. அப்ப அந்த பாதையை சரியா தேர்ந்தெடுக்க வேண்டியது அவருடைய வேலை. தேர்ந்தெடுக்கிறார். அது வரைக்கும் அந்த பாதையில இருந்தவர், அப்படிலாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பாதையை மாத்துறாரு, ஞானத்தின் பாதையில போறாரு. அது மாதிரி அவரு தான் அவங்களுடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. நான் என் மனைவிக்காக தான் சம்பாதிக்கிறேன், நான் என்னுடைய குழந்தைகளுக்காக தான் சம்பாதிக்கிறேன், அது உங்களுடைய கடமை. சோ அந்த கடமையை நீங்க செய்றீங்க. ஏன் நான் சம்பாதிக்கணும் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு குடும்பம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அது மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்கிற இந்த செல்கள் கூட தனித்தனியா சுதந்திரமா அதனுடைய வளர்ச்சியில இருந்தா கூட அந்த செல்கள் எல்லாமே ஒன்னா இணைஞ்சாதான் இந்த உடல் உருவாகிற மாதிரி நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது தனிப்பட்ட சுதந்திரமா இங்க வந்திருந்தாலும் கூட மற்ற எல்லா ஆன்மாக்களோடையும் சேர்ந்துதான் நாம முன்னேற முடியும். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றோம். நான் எனக்குள்ள பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே போல எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது இதே ஆன்மாதான். எப்படி நம்ம உடல்ல செல்கள் இருக்கோ அது மாதிரி இந்த பூமிக்கு இருக்கிறது தான் மனிதன், விலங்குகள், தாவரங்கள், எல்லாமே நீர்நிலைகள், கடல், அப்படி நம்ம எதை சொன்னாலும் இந்த பூமியோட அமைப்புல இருக்கிற அனைத்துமே பூமியின் செல்கள். சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு முன்னேற்றமும் பூமியை முன்னேற்றும். அதே போல ஒவ்வொரு செல்லும் நல்லா இருக்குன்னா நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவும் நல்லா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்வோம், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தா தான் நாம கூட நல்லா இருக்கும். அதுதான் அதனுடைய உண்மையான நோக்கம்.
யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னா அதுல கூட நமக்கு சுயநலம் தான் இருக்கு. எல்லாரும் நல்லா இருந்தாதான் நாம கூட நல்லா இருக்க முடியும். நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறவன் என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா எனக்குள்ள என்னை சுத்தி இருக்கிறவங்களோட சந்தோஷப்படுத்திட்டு நான் சிரிக்கிறேன் அப்படின்னா அப்ப எவ்வளவு சந்தோஷமான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ இங்க ஒருத்தருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தனிப்பட்ட சுதந்திரமா, ஒரு ஆன்மாவுடைய முன்னேற்றம் தனிப்பட்ட சுதந்திரமா விருப்பத்தோட இருந்தா கூட அது என்ன பண்ணுது, எல்லாத்தோடையும் சேர்ந்துதான் அந்த அனுபவத்தை எடுத்துக்குது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பேரை கூட்டிட்டு வரோம். இங்க வந்துட்டு கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்க. ஆனா நமக்கு அதுல குறிப்பிட்ட ஒரு 100 பேர் 200 பேர் தெரியுமா மாஸ்டர்? எனக்கெல்லாம் இன்னும் கம்மியா இருக்கும். நீங்கெல்லாம் வெளியே போறீங்க, நான் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். அப்ப என்னுடைய உலகம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன உலகம். எனக்கு தெரிஞ்சதே ஒரு 100 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க. இன்னைக்கு நான் உட்காந்துட்டு கிளாஸ் சொல்றேன் அப்படின்னா நீங்க இருக்கிறதால சொல்றேன். இல்லைன்னா நான் கிளாஸ் சொல்ல முடியுமா? ஒரு செல்போனை வச்சுட்டு நான் பாடி பேசிட்டு இருந்தா என்ன யூஸ் இருக்கு? கேட்கிறவங்க இருக்கும் போதுதான் சொல்றவங்களுக்கும் மதிப்பு. அதுக்காக தான் என்ன சொன்னாரு, சிஷ்யர் ரெடியா இருந்தாதான் குரு பிரத்யட்சமாவார் அப்படின்னு சொல்லிட்டு பத்ரி சார் சொன்னாரு வந்துட்டு. ஸோ இங்க வந்துட்டு நாம ரெடியா இருந்தாதான் நமக்கு குரு கூட வருவாரு. நான் ரெடியாவே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை இதுலன்னா எந்த குருவும் வந்துட்டு நம்மள டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. நான் நல்லா சம்பாதிக்க போறேன், ஓகே சம்பாதி, அங்க உனக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார் குருவா. சோ இப்படி நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லாருடைய எண்ணங்களாலையும் இந்த பூமி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ மாஸ்டர் இங்க யாரும் தனித்தனி அப்படிங்கிறது, எல்லாருமே தனி, ஆனாலும் தனித்தனி கிடையாது, எல்லாருமே சேர்ந்ததுதான் இந்த படைப்பு அப்படிங்கிறது இருக்கு. சோ இப்படி என்ன பண்ணுது, இந்த ஆன்மா வந்துட்டு பல விஷயங்களோட சேர்ந்து பரிணாமம் அடையுது. நிறைய பரிணாமங்கள் இந்த இதுல இருக்கு. இந்த பூமி கூட அதே போல ஒவ்வொரு முறையும் வளர்ந்துட்டே இருக்கு. இந்த பூமியில கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய நாகரிகங்கள் இருக்கு. குமரி கண்டெல்லாம் இருந்தது, இப்ப இல்ல அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அதே போல நிறைய அழிவுகள் இருக்கு. இந்த பூமிக்குள்ள கூட வந்துட்டு நிறைய கிரியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். நிறைய நாகரிகங்கள் இருக்கு, அதை நம்ம இன்னொரு தலைப்பு பார்க்கலாம். சோ இங்க வந்துட்டு பூமிக்குள்ள கூட எல்லாமே சேர்ந்துதான் அந்த பூமி கூட நிறைய அனுபவங்களை எடுத்துக்குது. இப்படி இந்த கிரியேஷன் அப்படிங்கிறது, இந்த ஆன்மா அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இது எங்க முடியும்? முக்திங்கிறது எனக்கு கிடைச்சது, அதாவது நல்ல ஞானம் எனக்கு வந்துருச்சு, எல்லாமே தெரியுது. நான் இத்தனை நாளா கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, நான் எங்க இருந்து வந்தேன், எதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அப்ப என்ன நடக்குது? ஆன்மா என்ன ஆகுது? அதுவும் ஒரு பூர்ணாத்மா. பூர்ணாத்மா மீன்ஸ் எல்லாம் ஞானமும் தெரிஞ்ச ஆன்மா நிலையை அது அடையுது. ஒரு அம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குறாங்களோ அது மாதிரி அந்த குழந்தை கூட எப்படி அம்மா அப்பாவா ஆக்குதோ அது மாதிரி இந்த ஆன்மா கூட என்ன ஆகுது, அந்த பூர்ணாத்மா நிலையை அடையுது. அப்படி பூர்ணாத்மா ஆக்கும்போது அந்த பூர்ணாத்மா என்ன பண்ணுது, மீண்டும் இன்னும் கிரியேஷன்ஸ் அது ஆரம்பிக்குது. இப்படி ஒவ்வொன்றும் வந்துட்டு கிரியேஷனா இந்த பூமி மேல வந்துட்டே இருக்கும். எப்பயுமே அது வந்துட்டு அதுக்குள்ளார போய் கலந்து இதுவாகிறது இல்லை, திரும்ப திரும்ப கிரியேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். அதே போலதான் கடவுள்கள் கூட. நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுள்கள் எத்தனையோ கடவுள்கள் இந்த பூமியில இருக்காங்க. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா அவங்க கூட பூமியில நம்மளை போற ஒரு மனுஷனா பிறந்து இல்ல ஒரு உயிரா இந்த பூமிக்குள்ள அவதாரம் பண்ணி, நம்ம சொல்றோம் இல்லையா, இத்தனை நேரம் பார்த்தோம் இல்லையா அவதாரங்கள், நீர்ல இருக்கு, நிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எல்லா அனுபவத்தையும் தெரிஞ்சுட்டு 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 வளர்ந்து 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 கடவுள்களா அவங்க முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கிடையாது. இன்னமும் அவங்க கூட வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஜீசஸ் எடுத்துக்கோங்க, ஒரு முகமது எடுத்துக்கோங்க, ஒரு கிருஷ்ணர் எடுத்துக்கோங்க, நாம வணங்குற சிவபெருமான் எடுத்துக்கோங்க, முருகர் எடுத்துக்கோங்க, யார வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்க கூட இந்த பூமியில வந்து அவதாரம் எடுத்து அனுபவங்களை எடுத்துட்டு அடுத்தடுத்த நிலைக்கு போகிறாங்க. இன்னும் மேல என்ன இருக்கு, சிவபெருமான் எப்பயுமே தியானத்துல இருக்காரு. நிறைய வந்துட்டு தேவர்கள் எல்லாருமே போயிட்டு அங்க நின்னுட்டு அவருடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க.
நாம கடவுளுடைய தரிசனத்துக்கு காத்துட்டு இருந்தா கடவுள்கள் கூட என்ன பண்றாங்க, சிவபெருமானுடைய தரிசனத்துக்காக அந்த இடத்துல காத்துட்டு இருக்காங்க. அப்போ சிவபெருமான் கண்ணை திறந்துதான் என்ன சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் ஒரே கேள்வி, நாங்க தான் உங்களை பார்க்கணுன்றதுக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க யார பார்க்கணுன்றதுக்காக தியானம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. நம்மளை விட பெரியவங்க அவங்கதான் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்காக நாம வாழறோம். ஆனா வந்துட்டு அவர் கூட வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரே, அவர் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கேட்பாரு, உங்களுக்கு நான் பெரியவனா தெரியுறேன், ஆனா எனக்கு கூட பெரியது அப்படிங்கிறது இருக்கு, அதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்கு அப்படிங்கிறாரு. சோ அது மாதிரி என்ன ஆகுது, இந்த பயணம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கடவுள்கள் கூட ஒரு ஆராய்ச்சி, ஒரு தேடல்ல அவங்க கூட இருக்காங்க. அதன் மூலமா அது வளர்ந்துகிட்டே போகும். நாம நம்புற கடவுள்கள் கூட இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்காங்க. நமக்கு இத்தினோண்டு விஷயம் தெரியும்னா அவங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியும். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க கத்துக்கிட்ட விஷயம் கூட கொஞ்சமா இருக்கு, இன்னும் நிறைய கத்துக்கிறாங்க. அப்படி கத்துக்கிறதுல தொடர்ந்து இன்னமும் அவங்க கூட வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறாங்க. எது வரைக்கும், எங்கேயும் வெற்றிடம்னு ஒண்ணு நாம பார்த்தோமே, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு போற வரைக்கும் இது எதுவுமே கிடையாது, எனக்கு பேர் கிடையாது, ஊர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒரு நிலையை அடைகிறாங்க. அது வரைக்கும் இந்த தேடல் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். கிரியேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருக்கும். நாம வணங்குற கடவுள்கள் கூட கிரியேஷன் ஆயிட்டே இருக்காங்க, சாரி பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்காங்க. இப்ப நாம இருக்கிறது 3rd டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல 4th இருக்கு, 5th இருக்கு, நிறைய பிரபஞ்சங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல கூட அவங்க என்ன பண்றாங்க, பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆன்மீகமாகவும், அதுக்கப்புறமா மன ரீதியாகவும், இந்த உடல் ரீதியாகவும். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம், நீர்ல இருக்கிற விலங்குகளா உயிர்களை பார்க்கிறோம். அமீபா ஒரு செல் உயிரி அப்படிங்கிறது நீர்ல இருந்து தோன்றும். அதுக்கப்புறமா நீர்லயும் நிலத்திலயும் இருக்கிற உயிர்களை பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நிலத்துல வாழக்கூடிய உயிர்களை பார்க்கணும். சோ இப்படி பரிணாமம் அடையுது அந்த உயிர் அப்படிங்கிறது, பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கு. அது மாதிரி நாம கூட என்ன பண்றோம், பரிணாமம் அடையிறோம். இந்த உடல்னா என்ன, மனசுனா என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம கூட அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நாம பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பயணம் எப்பயுமே முடியாது. இந்த உடல்ல ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு. இந்த உடல் இனி நமக்கு தேவையில்லை, ஆன்மாவுக்கு தேவையில்லை. அப்போ இறப்புங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த உடல்ல இருந்து பிரிஞ்சு போயிடுது. திரும்ப ஒரு அனுபவத்துக்காக அங்க போயிட்டு அங்க ஓகே நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது ஓகே திரும்ப கிரியேட் ஆகு, திரும்ப இன்னொரு அனுபவத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, திரும்பவும் ஒரு அனுபவத்துக்காக பூமிக்கு வரணும். அதுக்காக தான் நாம என்ன சொல்றோம், நீ எத்தனை முறை மேல போயிட்டு வந்தாலும் திரும்ப இந்த பூமியில தான் வரணும். பூமியில மட்டும்தான் நம்மளால சீக்கிரமா வளர்ச்சி அடைய முடியுமா, ஸ்கூல் போனா தானே நம்ம பாஸ் ஆக முடியும், பாஸ் ஆனாதானே நமக்கு டிகிரி கிடைக்கும். இல்ல நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னா நோ யூஸ், எதுவுமே இல்லை நமக்கு வந்துட்டு. அது மாதிரிதான் இந்த பூமியில வந்தாதான் நாம மேல இருக்கிற உலகங்கள் நிறைய இருக்கு, A to Z நாம சொல்ற மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்கள்ல கூட நாம போயிட்டு நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்மளுடைய எக்ஸாம் டைம் தான் இந்த பூமியில நாம பிறக்கிறது. இங்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், பிராக்டிக்கலா பண்றோம். அங்க கத்துக்கிட்ட ஞானம் எல்லாமே நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு எங்க இருந்து வந்திருக்கோம், ஒரு பரமாத்மா கிட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம்னா எல்லா புத்தியும் நமக்குள்ள இருக்கு. அதை வந்துட்டு பிராக்டிக்கலா நம்ம பண்றதுக்காக இந்த பூமி மேல வரும். பிராக்டிக்கல் பண்ணிட்டு ஓகே நீ பாஸ் ஆயிட்ட, அடுத்து நீ இன்னொரு கிளாஸ் போகலாம் அப்படிங்கிறது எங்க நடக்குது, திரும்ப நம்ம மேல போகும்போது அங்க பாக்குறாங்க, ஓகே நீ எல்லாத்தையும் சரியா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சஜஷன் கொடுக்குறாங்க நமக்கு. அப்போ ஓகே நான் சரியா பண்ணிட்டேன்னா நான் அடுத்த கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பூமி மேல அந்த ஆன்மா வருது. திரும்பவும் கத்துக்கிட்ட பாடத்தை பிராக்டிக்கலா பண்ணிட்டு திரும்ப போகுது. ஐயோ நான் சரியாகவே பண்ணல அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு தோணுச்சுன்னா திரும்பவும் அதே போல ஒரு பிறவியே எடுத்துட்டு வருது. ஸோ இங்க முழு சுதந்திரம் அந்த ஆன்மாவுக்கு இருக்கு, எப்படி வேணாலும் அது இந்த பூமியில பிறக்கலாம். அங்க கிரியேஷன் பண்ணும்போது அந்த ஆன்மாவுக்கு எந்த வலியோ துக்கமோ இருக்காது. இந்த பூமிக்கு வரும்போதுதான் எல்லாம் இருக்கும். அதனாலதான் நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை எடுத்துட்டு வந்தேன்னா அங்க கிரியேட் பண்ணும்போது அதுக்கு தெரியாது, வலி தெரியாது, கஷ்டம் தெரியாது, அனுபவம் மட்டும்தான் தெரியும்.
இந்த பூமியில வரும்போது எல்லா வலியும் கஷ்டமும் துக்கமும் நமக்கு தெரியும். அப்ப கேக்குறோம், ஏண்டா புத்தி இல்லையா, இப்படி கூடவா எழுதிட்டு வருவேன் நான் இந்த உலகத்துல வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு கடவுளையும் திட்டுறோம், நம்மளையும் திட்டுறோம், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு திட்டுறோம். ஏன்னா இங்க நமக்கு அந்த ஞானம் எல்லாம் தெரியாதுங்கிறதுக்காக. அதுக்காகதான் ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரியா இருக்கும். இந்த ஆன்மா எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ மாஸ்டர்ஸ், நாம வந்துட்டு இந்த ஆன்மாவா வந்துட்டு நிறைய விஷயங்களை சேகரிச்சு நிறைய அனுபவங்களை எடுத்துக்குது மாஸ்டர். ஒவ்வொரு இடத்துலயும் அது தன்னை வளர்த்துக்குது. இதுக்காக தான் நாம வந்துட்டு நிறைய பிறவிகள் எடுக்கிறோம். நிறைய பிறவிகள் எடுத்து நாம என்ன பண்றோம், நம்மளுடைய ஞானம் சேகரிக்க நம்மளுடைய உணர்வு நிலை மாறும். புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அந்த புரிதல் அதிகரிக்க நான் ஒரு ஆன்மா, மத்தவங்க எல்லாருக்குள்ளயும் அதே ஆன்மா தான் இருக்கு. நான் எப்படி வளர்றனோ மத்தவங்க கூட அவங்களுடைய வளர்ச்சியில தான் இருக்காங்க. இந்த ஞானம் எல்லாமே நமக்கு வர்றதுக்காக தான் நாம இத்தனை பிறவிகள் நாம எடுத்தோம். ஸோ நம்மளுடைய இத்தனை பிறவிகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே ஒரு விஷயம்தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த துக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. ஒரே ஆற்றல் தான் இவ்வளவு கிரியேஷனும் நடந்துட்டு இருக்கு. இங்க பிறப்புகள் அப்படிங்கிறதுல வந்துட்டு எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. இந்த பிறவிகள் எல்லாமே எப்ப முடியும் அப்படின்னா, எல்லாம் நிறைய அனுபவங்களை எடுத்துக்கணும். இதுல நான் ஒரே ஆனா மட்டுமே நான் பிறந்த அனுபவத்தை சேகரிக்கிறேன்னா இல்ல, கிடையவே கிடையாது. ஆணாவும் பிறக்குறீங்க, பொண்ணாவும் பிறக்குறீங்க, ரெண்டும் இணைந்த பாலினமாவும் இருக்கீங்க, மூன்றாம் பாலினமாவும் இருக்கும். சோ இங்க எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய செலெக்ஷன் தான், நான் எப்படி பிறக்கணும் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் முழுமையா தெரிஞ்சுக்கணும். இந்த பூமி எப்படிங்கிறது, இந்த பூமியில நாம எப்படி வாழணும் அப்படிங்கிறது. இந்த பிறவியில வந்துட்டு நான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை போட்டு ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அடுத்த பிறவியில அவர் நிச்சயமா பொண்ணாதான் பிறப்பார். ஏன்னா கொடுத்த அடியெல்லாம் வாங்கணும்ல அவர் வந்துட்டு. அப்பதானே அவருக்கு புரியும் அந்த வலியோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதே மனைவியை கூட அடுத்த பிறவில அவருக்கு கணவனா வரலாம். அப்ப என்ன பண்றாங்கன்னு நினைச்சு பாருங்க, நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும், அந்த சினிமா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கொடுத்த அடி எல்லாம் வாங்கணும் அவர் வந்துட்டு. சோ ஜாக்கிரதையா இருங்க மாஸ்டர். நாம கொடுக்கறது எல்லாத்தையும் திரும்ப நாம வாங்கியே ஆகணும். கடல் வந்துட்டு எதையுமே உள்ளார வச்சுக்காது, எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டுடும் ஒரு நாளைக்கு வந்துட்டு. அது மாதிரிதான் நம்ம செஞ்ச எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இந்த பிறவியில என்கிட்ட நல்லா இருக்கு, நான் தான் பெரியவன் அப்படின்னு ஆடுற ஆட்டம்லாம் அடுத்த பிறவியில நமக்கு ஜீரோ ஆயிடும். கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். இல்ல நான் இந்த பிறவில பொறுப்பா இருக்கிறேன், என்னுடைய வேலையை உணர்ந்து இருக்கிறேன்னா அதுக்கு அடுத்த பிறவி உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு கிஃப்டா இருக்கும். ஏன்னா நான் என்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்கேன்னா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும். ஸோ கிஃப்ட் கிடைக்கும் நமக்கு வந்துட்டு. அதுக்கு அடுத்த பிறவி எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். எப்படி நான் இந்த பூமியில வந்தனோ அது போலதான் எல்லாருமே இந்த பூமியில வந்திருக்காங்க. அவங்க இருந்தாதான் நான் கூட முன்னேற முடியும். ஒரு செல் இருக்கு, நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு தனியா போச்சு அப்படின்னா இந்த உடல் உருவாக்குமா, உருவாகாது. அது மாதிரிதான் நான் வந்துட்டு வளரணும் அப்படின்னா கூட எல்லாருமே எனக்கு கூட சேர்ந்து இருந்தாதான் நான் வளர முடியும், அந்த அனுபவத்தை நான் சேகரிக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஞானம் எல்லாம் நமக்கு புரியும் மாஸ்டர். சோ இப்படி நாம வளர்ந்து வளர்ந்து மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். நாம வந்துட்டு இன்னும் நிறைய கிரியேஷன் அப்படிங்கிறத நாம அடைகிறோம். நிறைய இப்ப நம்ம கும்பிடுற கடவுள்கள் கூட ஒரு காலத்துல மனிதர்களா இருந்துதான் அவங்க கூட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பயணம் அப்படிங்கிறது நீண்ட பயணம். சோ இன்னைக்கு நான் இந்த பிறவியில எனக்கு முக்தி கிடைச்சிடணும், இந்த பிறவியை நான் சந்தோஷமா இருந்து வாழ்ந்து முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் மாஸ்டர். அது நடக்கிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு, நிறைய பிறவிகள் இருக்கு. ஆணா பிறக்கலாம், பெண்ணா பிறக்கலாம், கல்லா பிறக்கலாம், மரமா பிறக்கலாம். சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆயுமானவர் புல்லாகி பூவாகி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி வந்துட்டு நமக்கு கூட வந்துட்டு நிறைய பிறவிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதையால இந்த பிறவியை நம்ம எப்படி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அனுபவிக்கணும். முழு சுதந்திரத்தோட சந்தோஷமா நாம அனுபவிக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சார்.